என்னடி இதெல்லாம்? எல்லாம் என்னோட சாரீஸ் டி. காலேஜ் டைம்ல வாங்கினது, கல்யாணத்துக்கு வாங்கினதுன்னு எல்லா சாரீஸும் இருக்கு. இதுக்கெல்லாம் பிளவுசஸ் இல்லாம இருக்கு. உன்கிட்ட இவ்ளோ சாரீஸா? இவ்வளவுதாண்டி சாரீஸே என்கிட்ட மொத்தமாவே. பிளவுஸ் இருக்கு ஆனா டைட் ஆயிடுச்சு. இதுல பாதி சாரீஸ்க்கு மேல நான் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணதே கிடையாது. மீதி சாரீஸ் எதுக்குமே பிளவுஸ் ஃபிட் ஆகல. ஸோ இப்ப பேர் பண்ணி வச்சா ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்ததுன்னா மேட்ச் பண்ணிட்டு போலாமேன்னு பாக்குறேன். சரி வா பாப்போம். இது ஒரு சாரி, என்னோட கசின் கல்யாணத்துக்காக எடுத்தது. என்னோட என்கேஜ்மெண்ட் சாரி. இது என்னோட கல்யாண சாரி. இது என்னோட சீமந்த சாரி. இதுவும் கல்யாணத்தப்ப எடுத்தது. மற்ற சாரீஸ்லாம் நான் அவ்வளோவா கட்டுவேன்னு எனக்கு தோணலடி. இதுக்கும் வேணும். இது வந்து என்னோட ரிசப்ஷன் சாரி. இந்த சாரியை வேணா ஏதாவது பார்ட்டிக்கு கட்டலாம். இதுக்கு ஒரு பிளவுஸ் பேர் பண்ணணும். 2010 வந்து ஆத்மஜான்னு ஒரு புட்டிக் ரன் பண்ணிருந்தேன். ஆன்லைன் தான் அப்போவும். ஆனால் அப்போ இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை, ஃபேஸ்புக்கில் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது என்னோட ஃப்ரெண்டோட வெட்டிங்காக இது பிரைட்ஸ்மெய்ட் சாரீஸாக நான் பண்ணி கொடுத்தேன். ஒரு 5-6 பேர் நாங்கள் ஒரே மாதிரி சாரீ கட்டணும். இது நம்மலாம் காஞ்சிபுரம் போனப்ப எடுத்தோம்ல, அதுக்குமே இன்னும் பிளவுஸ் பேர் பண்ணணும். இது வந்து எங்க அம்மாவோட சீமந்த சாரி. ஸோ எங்க அம்மா வயிற்றுல நான் இருந்தப்போ அவங்க கட்டின சாரி. பனாரசி. ஆமா, பியூர் பனாரசி சாரி. ரொம்ப அழகா இருக்கு. நைஸ் கலர் ஆக்சுவலி. இல்ல, இது எனக்கு தான், என் தங்கச்சிக்கு இல்லை. இதெல்லாம் எப்படி பேர் பண்றோம், ஸ்டைல் பண்றோம்னு பார்ட் 2ல பார்க்கலாம். பாய்.